பாகிஸ்தானில் எந்த இடங்களில் தீவிரவாத முகாம் இருக்கிறது என்று துல்லியமாக கணிக்கும் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் அரசு அவர் வீடுலேருந்து 8 கிலோமீட்டர் தான். என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க சொல்லுங்க. இப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் என்றால், இது நடக்கக்கூடாது அப்படின்னா நீ எஸ்ஐஆருக்கு ஒத்துக்கோ, இந்நேரத்துக்கு ரிசைன் பண்ண அமித்ஷா. 10 உயிர் அப்படின்னா இதுக்கு கூட நீங்கள் ரிசைன் பண்ணலன்னா எதுக்கு பொறுப்பெடுத்துக்கீங்க? பொறுப்பேற்றுக்கிட்டு ராஜினாமா தான் பண்ணணுமா? கூடுதலாக வேலையை செய்யலாமே, இன்னும் கவனம் எடுத்து செய்யலாமே. அதான் கூடுதலாக எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்னா, முன்னாடி காஷ்மீரில் மட்டும் நடந்துட்டு இப்போ டெல்லியில் நடக்குது. நாங்கள் 2900 கிலோ பிடிச்சிட்டோன்னு இவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, 2900 கிலோ ஒரு ஆள் சேமிக்கிற வரைக்கும் என்ன கிழிச்சிட்டு இருந்தீங்க? பல லட்சம் ஊடுருவல்காரர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீ அமைச்சராக இருக்கிற? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? என்ன கிழிச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா? பறிமுதல் செய்யப்பட்ட அந்த 3 டன் அமோனியம் நைட்ரேட்டு வெடிக்க செய்திருந்தால் இதை விட மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோழர் மதுர் சத்யா அணிகிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். டெல்லியில் நடந்த பயங்கர வெடி விபத்து, முதற்கட்டமாக அந்த வெடி விபத்தில் நடந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன, அதை வரிசைப்படுத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டியது அல்லது எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். முதற்கட்டமாக பாருங்கள். இது மிகுந்த துயர சம்பவம். 8 பேர் இறந்துருக்கிறதா முதல்ல செய்தி வந்தது. அது ஒரு சிக்னலில் வச்சு ரெட் ஃபோர்ட் முன்னாடியே வெடிச்சிருக்கிறாங்க, கார் பிளாஸ்ட். அது அங்கே பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஆல்மோஸ்ட் ஃபெல்ட் லைக் த எர்த் கேவ்ட் இன் அப்படின்றாங்க. அதாவது பூமி பிளந்து சரி எல்லோரும் உள்ளே விழப்போவது போல் இருந்தது. அந்த அளவுக்கு அதிர்வலைகள் ஏற்படுத்தியது. 3 கிலோமீட்டர் வேலை அந்த வேவ்ஸ் போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது முதல்ல உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். அதை தாண்டி அங்கே இருந்த மக்கள்லாம் எவ்வளோ காயமடைந்திருக்கிறாங்க. காயமடைந்தவர்கள் இல்லாமல் அவர்கள் வாழ்நாள் முழுக்க இது ஒரு ட்ராமேட்டிக் ஈவெண்ட்டாக இருக்கும். எண்ணி பார்க்க முடியாத ஒரு ட்ராமேட்டிக் ஈவெண்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப முன்னாடி சின்ன வயசில் டெல்லி போகிறதுக்கு, நாங்கள் டெல்லி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் குண்டு வெடிச்சது, சீரியல் பிளாஸ்ட், டெல்லி பிளாஸ்ட். அப்போ அந்த மார்க்கெட்டில் இருந்தவர்கள் மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாலும் அந்த வடு எப்பயுமே அவங்களுக்கு இருக்கிறதா இருந்தது. அப்போ அந்த மாதிரி பொது இடங்கள் வெடிப்பது அப்படிங்கிறது உயிரிழப்பை தாண்டி ஒரு நகரத்தில் இருக்கும் அந்த மக்களுக்கு, அந்த நகரத்தையே நம்பி இருக்கும் மக்கள், அந்த நகரத்தையே பூர்வகுடியாக கொண்ட பல தலைமுறைகளாக இருக்கும் மக்களுக்கு அது ஒரு காயமாகத்தான் இருக்கும். அப்படி 100 மீட்டர் வரைக்கும் காரோட பாகங்கள் விழுந்ததா சொல்றாங்க. அதுல சாத்தியம் நடக்குமா? அந்த மாதிரி நடக்கும். அதான் அந்த ஷாக் வேவ்ஸ் 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, பாகிஸ்தானில் எந்த இடங்களில் தீவிரவாத முகாம் இருக்கிறது என்று துல்லியமாக கணிக்கும் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் அரசு அவர் வீடுலேருந்து 8 கிலோமீட்டர் தான். அவர் வீட்டிலேருந்து 8 கிலோமீட்டர். அவர் வீடு யாரோட வீடு? அமித்ஷாவோட வீடு. அவர் வீட்டிலேருந்து வெறும் 8 கிலோமீட்டர். என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? 10 நிமிடத்தில் வந்திருக்காரு வெடி விபத்து நடந்த பிறகு அப்படின்றாங்க. அதாவது இது ஏதாவது ஒரு பெரிய கார் விபத்து ஏற்பட்டு, தீ விபத்து ஏற்பட்டு, சரி அதில் மக்கள் உயிரிழந்தாங்க, அவர் 10 நிமிஷத்தில் வந்தார் அப்படின்னா பாருங்கள், ஒரு விபத்து ஏற்பட்டு 10 நிமிஷத்தில் வந்து விட்டார், அவர் தன் கடமையை சிறப்பாக ஆற்றுகிறான்னு சொல்லலாம். நீங்கள் முதல்ல கடமையை தவறினால தான் நடந்திருக்கேன். எங்கெங்க தவறி இருக்காங்க அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதுக்குமே அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, பொறுப்பு எடுத்துக்கவே மாட்டீங்க. இந்த அரசாங்கத்தின் அதாவது ஒரு முக்கியமான போக்கே என்ன அப்படின்னா, இந்நேரத்துக்கு ரிசைன் பண்ணிருக்கோம் அமித்ஷா. ஏன் சொல்கிறோன்னா, 26/11 உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, காங்கிரஸ் ஆட்சியின் போது அஜ்மல் கசாப் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் இங்கே மும்பையில் தாக்குதல் நடத்தின ஹோட்டலில் நடத்தும் போது முதல் நாளே சிவராஜ் பாட்டில் ரிசைன் பண்ணார். ப. சிதம்பரம் பொறுப்பெடுத்துக்கிட்டார் உள்துறை அமைச்சராக. சரி, நீங்கள் ஒரு இன்சிடெண்ட்டுக்கு இல்லை, புல்வாமா எதனால் நடந்தது? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். புல்வாமா தாக்குதல் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க? எப்படியும் 40 பேர்கிட்ட உயிரிழந்தாங்க. பஹல்காம் தாக்குதல் 26 உயிர் போச்சு.
அதுவும் பெஹல்காம் தாக்குதல்ன்றது வந்து பார்டரை ஒட்டி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் கிடையாது, 200 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் உள்ள வந்து அடிக்கிற வரைக்கும் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவல் இல்லையா அது? ட்ராவல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்குது. தொடர்ச்சியாக இப்படியான தாக்குதல்கள் நடக்குது. அங்கே காஷ்மீரில் மறந்துட்டோம். இல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பது தானே பார்க்கணும், தொடர்ச்சியாக பார்க்கணுமான்ற. அது சமூக வலைத்தளங்கள் அதுதான் கேட்குறாங்க. அங்கொன்றும் இன்றும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தொடர்ச்சியாக நடக்கிறதுன்றத நம்ம ஏன் அப்படி பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்குறாங்க. இல்லை பிரச்சாரம்லாம் கிடையாதுங்க. 38 உயிர், 26 உயிர், 10 உயிர் அப்படின்னா இதுக்கு கூட நீங்கள் வந்து ரிசைன் பண்ணலன்னா எதுக்கு பொறுப்பெடுத்துக்குவீங்க? சரி ரிசைன்லாம் பண்ண வேணாங்க, என்னன்னு பொறுப்பேற்றுக்குவீங்க? இன்ன வரைக்கும் பஹல்காமில் 26 பேர் தாக்குதல் நடத்தி உயிரிழந்தாங்கள்ல, பரிதாபமாக உயிரிழந்தாங்கல்ல, அதற்கான முழு விபரங்கள் பார்லிமெண்ட்டில் வைக்கப்பட்டுச்சா? கிடையாது. அதற்கான காரணமானவர்களும் காரணமான ஆப்ரேஷன் மாதேவ்னு சொல்லிட்டு 3 பேரை கொன்னதாக சொன்னாங்க. அந்த 3 பேர் யார், எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அஜ்மல் கசாப் நவம்பர் 26 காங்கிரஸ் ஆட்சியின் போது நடந்த தாக்குதல், அஜ்மல் கசாப் எந்த கிராமத்துலேருந்து வந்தான், எந்த படகுல வந்தான், எங்கே காசா வாங்கினா, எந்த சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணான்ற அளவுக்கு தெரியும். நம்ம அவர் புகைப்படத்தை பார்த்தோம். இவர் தான் அடையாளம் காட்டப்பட்டார். எல்லா முழு விவரமும் எல்லா குடிமக்களுக்கும் தெரியும். ஆனால் இது வரைக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது. சார் இது வந்து சரி உள்துறை அமைச்சர் மட்டும் கிடையாது, 300 பேர் ரயில் விபத்தில் இருக்கிறாங்க ஒடிசாவில். ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ணலை. அத்தனை காம்படிட்டிவ் எக்ஸாமில் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகுது, எக்ஸாம் தள்ளி தள்ளி போகுது, மாணவர்கள் அதிருப்தி அடைகிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணலை. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் உலக நாடுகளில் இருக்கிற பெரிய நாடுகள் எதுவுமே இந்தியாவின் பக்கம் ஒருதலைபட்சமாக நிற்கலை. இந்தியாவின் பக்கம் தான் நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லலை. இந்தியா பாகிஸ்தான் 2 பேர் மணி தப்பு இருக்குன்னு பொதுவாக தான் சொன்னாங்களோ இல்லையா, யாருமே இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கலை. சிலராவது பாகிஸ்தான் பக்கம் நின்றதாக செய்தி வந்து இதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணலை. 10 வருடமாக விலைவாசி ஏற்றம் இருக்கும், வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும், உற்பத்தியில் சுணக்கம் இருக்கும், ஏற்றுமதியில் வந்து குறைவு இருக்கும். நிதியமைச்சர் ரிசைன் பண்ண மாட்டாங்க, பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க சொல்லுங்கள்? எதுக்குமே எந்த டேமேஜுக்குமே ஏதாவது ஒரு டேமேஜுக்கு பிஜேபி இது நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டோம், இந்த தவறு. சார் வாஜ்பாய் அரசாங்கத்தில் நம்ம வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வேணாம், ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள் எதிர்கட்சி கம்பு சுத்துறீங்கன்னு வாங்க. வாஜ்பாய் அரசாங்கத்து போது ஒரே ஒரு ட்ரெயின் கிராஷ்க்கு அன்னைக்கு ரயில்வே துறை அமைச்சராக இருந்த நிதிஷ்குமார், இப்போ பீகாரில் இருக்காரு நிதிஷ்குமார், அவர் ராஜினாமா பண்ணார். பொறுப்பேற்றுட்டு ராஜினாமா பண்ணார். பொறுப்பேற்றுக்கிட்டு ராஜினாமா தான் பண்ணணுமா? கூடுதலாக வேலையை செய்யலாம், இன்னும் கவனம் எடுத்து செய்யலாம் இல்லையா? அதான் கூடுதலாக எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்னா, முன்னாடி காஷ்மீரில் மட்டும் நடந்துட்டு இப்போ டெல்லியில் நடக்குது. ஓ சரி. எவ்வளோ அன்னைக்கு காலையில் சொல்கிறாங்க ஒரு செய்தி, சரி 2900 கிலோ அமோனியம் நைட்ரேட் சீஸ் பண்ணப்பட்டதா சொல்கிறாங்க. அமோனியம் நைட்ரேட் புரிதலுக்கு நம்ம மக்கள், அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது அது ஒரு கெமிக்கல், அது ஃபெர்டிலைசரில் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஎக்ஸ் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான பயன்படுத்துவாங்க அந்த பொருள். இப்போ அந்த பொருள் 2900 கிலோ ஒருத்தராலாம் சேமிக்க முடியாது, கூடாது. புரியுதுங்களா? கூடாது. ஏன்னா அது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தயாரிக்கிறதுனால 2012 அமோனியம் நைட்ரேட் ரூல்ஸ்னே ஒன்று தனியாக போட்டாங்க. சரி 2011 வந்து அறிவிப்பு கொடுத்தது என்ன அப்படின்னா, இது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தயாரிக்கிறதுனால ரொம்ப க்ளோஸாக இதை மானிட்டர் பண்ணுவோம். வெடிமருந்து அதாவது 2011 ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா, சிறிய லெவலில் இருந்தால் கூட இதை வச்சுட்டு நீங்கள் வெடிமருந்து தயாரிக்க முடியும். நாங்கள் வந்து 2900 கிலோ பிடிச்சிட்டோன்னு இவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, 2900 கிலோ ஒரு ஆள் சேமிக்கிற வரைக்கும் என்ன கிழிச்சிக்கிட்டு இருந்தீங்க? என்ன நோக்கத்துக்காக சேகரிச்சார்? அது கண்டிப்பாக இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஎக்ஸ் ரைஃபிளோ தான் பிடிச்சோன்றாங்க. அவங்க 350 கிலோ ஆர்டிஎக்ஸும் ரைஃபிளும் பிடிச்சாங்க. கூடுதலாக 2500 கிலோ ஆர்டிஎக்ஸ் தயாரிக்கிறதுக்கான பொருளோட கண்டுபிடிச்சோன்னு இதெல்லாம் நடந்திருக்கு. நேற்று காலையில் நடந்திருக்கு. சரி எங்க நடந்திருக்கு? அது டெல்லியில் ஃபரிதாபாத்தில் நடந்திருக்கு. என்ன கேட்குறோன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2900 கிலோ ஒக்லஹாமா சிட்டியில் யூஎஸில் 1995 அமோனியம் நைட்ரேட் ப்ளஸ் ஃபியூவல் ஆயில் ரெண்டும் சேர்த்து வெடித்த வெடியில் 168 பேர் செத்து போனாங்க. எங்கே தோழர்? யூஎஸில் 1995 போது டெக்னாலஜி குறைவான காலத்தில், இதை கம்பேர் பண்ணும்போது 30 வருஷம் முன்னாடி அமெரிக்காவில் 30 வருஷத்துக்கு முன்னாடி அமோனியம் நைட்ரேட் இதை விட குறைந்த அளவு, இது 2900 கிலோ, அது 2300 கிலோ. 2300 கிலோ ஒரு ட்ரக்கில் கொண்டு போய் ஒரு கம்ப்ரஸ்டான ஜோனில் வச்சு வெடித்ததுக்கு 168 பேர் உயிரிழந்தாங்க. அப்போ
இந்த 2900 கிலோ வெளியே போயிருந்து அவர்கள் செய்ய நினைத்ததை செய்திருந்தால் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் நம்மளுக்கு தெரியாது அவங்க எந்த பர்பஸ்க்கு எங்கே பிளான் பண்ணாங்களாம் தெரியாது. இல்லை இதுவே வந்து ஏதாவது பிளான்ட் பண்ணிட்டு பஸ் பண்ணி இந்த மாதிரி எதாவது பண்ணாங்களா நம்மளுக்கு எந்த முழு விவரம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்போ தெரிய வரும் இதெல்லாம் எப்போ தெரிய வரும் அப்படின்னா, இப்போ வந்து பாராளுமன்றத்தில் அவங்க வெளிப்படைத்தன்மையோட தான் வெளியே வந்திருக்கும். அவங்க எதுவும் பண்ணுறதுக்கான எந்த அறிகுறியும் சாத்தியக்கூறுகளும் கிடையாது. இப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் என்றால், இது நடக்கக்கூடாது அப்படின்னா நீ எஸ்ஐஆருக்கு ஒத்துக்கோ. புரியல பாரு, ஊடுருவல்காரர்கள் இருக்கான்னு சொன்னேன் பாரு, வெடி ஒன்று வெடிச்சிருச்சு. அப்போ இதை வைத்துக்கொண்டு எப்படி பாதுகாப்பை அதிகரிப்பது, எப்படி மக்கள் உயிரை காப்பது, எப்படி நம் எல்லைகளை காப்பது, எப்படி நம் உளவுத்துறை இன்னும் வலுப்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. இதை வைத்துக்கொண்டு நம்ம ஃப்ராடுத்தனத்தை எப்படி நியாயப்படுத்துறது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு கண்ட்ரியில் நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க. அவங்க சொல்கிறாங்க, டேய் பல பேர் வேறு நாட்டிலேருந்து உள்ளே ஊடுருவிட்டான்டா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குடா, இங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் பிரச்சனை இருக்குது, செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து குடிக்கிற தண்ணியில் எதாவது கலந்துருவானுங்களான்னு பிரச்சனை இருக்குது, இல்லை இங்கேருந்து டேட்டா சென்டர்லேருந்து எதையாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டு வெளிநாட்டுக்கு விற்றுருவானுங்களான்னு பயமாக இருக்குது. இத்தனை பிரச்சனையும் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் தான் மச்சான் எக்ஸ்பர்ட் இதில், நான் உனக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க என்ன தீர்வு அப்படின்னு கேட்டால் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? இல்லை அவன் மனநல சரி இருக்கா சரியில்லையான்னு யோசிப்பாரா மாட்டாரா? அப்போ அதே மாதிரி தானே இப்போ இவ்வளோ வாரங்களாங்க நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அமித்ஷா என்ன சொல்கிறாரு வாக்காளர் திருத்தத்துக்கு கேட்டால், பல லட்சம் ஊடுருவல்காரர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறாங்கன்னு. அப்புறம் எதுக்கு நீ அமைச்சராக இருக்கிற? ஊடுருவல்காரர்கள் பல லட்சம் பேர் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்காங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், கிழிச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா? சரி, இந்த ஊடுருவல்காரர்கள் இருக்கும் சமயத்தில் தான் ஒரு பொது தேர்தல் நடந்து அதில் ஜெயித்து தான் பாஜக வந்திருக்கிறது என்றால் உன் ஆட்சி எப்படி முறையானது? அந்நியர்கள் பல லட்சம் பேர் ஓட்டு போட்டுக்கலாம்ல உனக்கு. அப்போ சரி, ஆட்சியெல்லாம் முறையான அப்படி வந்துட்டோம், அதுக்கப்புறம் தான் பல லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் பீகாரில் இத்தனை லட்சம் பேர், தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் பேர், வெஸ்ட் பெங்கால் கேரளாவில் லட்சமான பேரெல்லாம் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்க? எல்லாத்துக்கும் கண்ணை கட்டிட்டு கையை கட்டிட்டு உட்காந்துன்னு உட்கார வச்சா கூட ஒரு வருடத்தில் எப்படி கோடிக்கணக்கான பேர் உள்ளே வருவான் வெளிநாட்டுக்காரன்? இப்போ இந்த வேலையை செய்வதற்கு பாஜக டூல் கிட்டெல்லாம் நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை விட டெல்லியுடைய பாதுகாப்பு இயல்பாக எப்படி இருக்கும், யாருக்கிட்ட இருக்கு, எப்படி இருந்திருக்கும்? டெல்லி அதுவும் ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிறதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹெவிலி போலீஸ்ட், அதாவது இருக்கிறதுலே அதிக பாதுகாப்புடைய ஜோன் அதுதான், அந்த இடம் தான். எதனால, அதுக்கு என்ன காரணம்? இல்லை அங்கே ரெட் ஃபோர்ட்னு இருக்கிறதா தான் சொல்கிறேன் இல்லையா. உங்களுக்கு வந்து அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இந்தியா கேட்டு. சரி ஆச்சா, அப்போ இந்தியா கேட்டுன்னும் போது உங்களுக்கு சுற்றி எல்லா பெரிய பெரிய கவர்மெண்ட்டோட பில்டிங் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அங்கே. நீங்கள் வந்து ரெட் ஃபோர்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒன்றிய அமைச்சர்கள், அதிபர், பிரதமர் எல்லாத்தோட வீடும் ரெட் ஃபோர்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். சரி, ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலே பயங்கரமான போலீஸ்ட், அதாவது இருக்கிறதுலே பயங்கரமாக காவல்துறை கண்காணிப்பில் இருக்கிற இடங்கள்ல அதுவும் ஒன்று. அப்போ அப்படி இருக்கும்போதே அங்கே நடக்குது அப்படின்னும்போது இது வந்து ஒரு லெவல் ஃபெயிலியர் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு அரியலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட ஃபெயிலியர்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஆனால் இது மல்டிபிள் லெவல் ஃபெயிலியர். ஏன்னா இது வந்து அங்கே காவல்துறை கட்டுப்பாடு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுப்பாடுனாலும் இப்போ அது பிஜேபி தான். அப்படி இருந்தாலும் கூட மாநில அரசு பிஜேபி. ஆமாம், அந்த அம்மா இருக்காங்க. ஆமாம். அப்போ உங்களுக்கு வந்து அங்கே ஃபரிதாபாத்தில் லோக்கல் போலீஸும் சரி, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸும் சரி, அங்கே பிற நீங்கள் வந்து செக் போஸ்ட், ஏகப்பட்ட செக் போஸ்ட் எல்லாம் வச்சுருப்பீங்க. எல்லாத்தையும் தாண்டி இது உள்ளே நுழைந்திருக்கிறது என்றால் உங்களுக்கு வந்து ஒரு 7-8 லெவலில் ஃபெயிலியர் ஆகிருக்குது. சரி, உங்களுக்கு வந்து சிஐடி ஃபெயிலியரு, இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, போலீஸ் ஃபெயிலியரு, அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபெயிலியர்னு சொல்கிறீங்களா? ஃபெயிலியர்னா என்ன, அதாவது
இது நடந்திருக்கும் இது நடக்கலன்னு நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு புரியல. இந்த காரை ஓட்டிட்டு வர நபரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் ஏதோ ஒரு உறவினரை கொண்டு போய் டெல்லியில இருக்க ரயில் நிலையத்துல ஏத்திட்டு வந்தாரு. அவரோட போட்டோ இதுதான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல என்ன ஃபெயிலியர் இருக்கு? நடந்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது தான் தப்புன்றேன். அதாவது அதான் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து டெல்லியை விட்டு எங்கேயோ தொலைவில் இருக்குது, சரி, நீங்கள் ஹரியானாலேயே வேற ஒரு ஊரில் இல்லை உத்தரப்பிரதேசில் வந்து டெல்லியிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர், ஆக்ராலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, அங்கே இது நடந்த இவ்வளோ கேள்வி நம்ம கேட்க போகிறது. சரி, டெல்லி கேபிட்டல் சிட்டியில் ரெட் ஃபோர்ட்டில் நடக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ செக்யூரிட்டி செக் இருந்திருக்கும். நீங்கள் டெல்லி அந்த ரீஜனுக்குள்ளே வரும்போதே காரை செக் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு பாம்பு ஸ்கேனர்லேருந்து எல்லாமே இருக்கும். ஆச்சா, நம்ம வந்து ஒரு காரையும் நிப்பாட்டி செக் பண்ணணும். இல்லை ஒவ்வொரு காரையும் நிப்பாட்டி செக் பண்ணுங்கன்னா நம்ம சொல்ல, இல்லை ஒவ்வொரு காரையும் நிப்பாட்டி செக் பண்ணுங்கன்னா நம்ம சொல்ல. ஆனால் ஒரு காரில் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோசிவை மவுண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வேலை பார்த்துக்க முடியுதில்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டியோ இல்லை வெடிமருந்து தயாரிக்கிறதையோ எடுத்துகிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாப்லேயோ ட்ரெயின்லேயே ஏறி வந்துட முடியுமா? முடியவே முடியாதுல்ல. அப்போ இத்தனையும் அசம்பிள் பண்ணி அவங்க இவ்வளோ, அதாவது ரொம்ப சௌகரியமாக சோஃபிஸ்டிகேட்டடாக ஒரு கார் வெடிகுண்டை தயார் பண்ணுற அளவுக்கு டெல்லி கேபிட்டல் சிட்டியில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு இருந்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு வெடிமருந்து வாங்கும்போதே பஸ் பண்ணுவீங்க. இல்லை வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, 2016 நோட்டை பந்து பண்ணும்போது என்ன சொன்னீங்க, 500 ரூபா 1000 ரூபா நோட்டை வந்து ரத்து பண்ணும்போது என்ன சொன்னீங்க, இது போன்ற வெடிமருந்து வாங்குபவர்கள் அதை வாங்க முடியாமல் செய்வதற்கு தான் நாங்கள் நோட்டை தடை பண்ணுறோம்னே சொன்னீங்க. ஆமாம், அதுவும் ஒரு காரணம். பாகிஸ்தான் காரணமும் அது காரணம். ஃபேக்காக நோட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு வாங்குறாங்க, அதனால் வந்து பேன் பண்ணணும். அப்போ உங்கள் தோல்வி தானே அது. 2016 நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது மீண்டும் மீண்டும் தவறு என்று நிரூபிக்கப்படுகிறது. அதுவும் காஷ்மீரில் பண்ணாவது அவன் பாகிஸ்தான்லேயே வாங்கிட்டு உள்ளே வந்துட்டான்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. டெல்லியில் எங்கே வாங்குவான்? சரி, டெல்லியில் வந்து டெல்லியிலே அவன் வந்து பக்கத்துலேயே எங்கே கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வாங்கலாம், பாகிஸ்தானில் வாங்கி கொண்டு வரான் அப்படின்னா அதுவும் ஃபெயிலியர் தான். அதோட பெரிய ஃபெயிலியர், மிஸ்டேக், அதோட பெரிய ஃபெயிலியர். சார், நம்ம சும்மா என்ன நினைக்கிறோன்னா, ஃபெயிலியர்னு சொல்லும்போது எல்லா காரையும் நிறுத்தி, இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, எல்லா காரையும் நிறுத்தி அது வந்து கடைசி லெவல். ஃபஸ்ட்டு லெவலுக்கு நீங்கள் இந்த அமோனியம் நைட்ரேட் மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட்டில் வாங்கினா கூட பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த மாதிரியான வெடிமருந்து தயாரிக்கும் பொருட்கள் யார் என்ன வாங்குறாங்கன்னு கண்காணிக்க வேண்டியது, அதாவது லைசன்ஸ் கொடுக்க வேண்டியது, கண்காணிக்க வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் நிறையா இருக்குது, ஒவ்வொரு லெவலுக்கும் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ மைனிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பொருள் வாங்குறதுக்குலாம் உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். சரி, நீங்கள் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வாங்குறீங்களா, மைனிங் பர்பஸ்க்கு வாங்குறீங்களா, இந்த மாதிரி உங்கள் பர்பஸ் என்னங்கிறத சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி லைசன்ஸ் வாங்குறது இருக்குது. அப்போ இது வாங்குற இந்த பொருட்கள் வாங்குறது யாருமே வந்து போயிட்டு கடையில் போயிட்டு குழம்பு வாங்குற மாதிரி வாங்க முடியாது. வேற ஏதோ ஒரு பர்பஸை சொல்லி அதுலேருந்து வாங்கி அதுலேருந்து எடுத்து இதுக்கு சரி செலவிட முடியும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மானிட்டர் பண்ண தவறுக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து 2900 kg நம்ம சொன்ன மாதிரி அமோனியம் நைட்ரேட் 3 டன்னு கேட்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் வந்து 10 டன்னுக்கு ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவுட்புட்டில் 7 டன் தான் இருக்குது, மிச்சம் 3 டன் எங்கே போச்சுங்கிறது கொஸ்டின் பண்ணணும். இப்போ எதுக்கு இன்ஸ்பெக்ஷன் வச்சுருக்கிறீங்க, எதுக்கு லைசன்சிங் ஏஜென்சிஸ் வச்சுருக்கிறீங்க, எதுக்கு இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கிறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது வந்து வேறு ஏதாவது சப்ஸ்டன்ஸுங்க. நீங்கள் வந்து சிமெண்ட் வந்து 2 லோடு ட்ரக்கு 2 லோடு நிறைய வாங்கிட்டு போனாங்க, 1 லோடு தான் பயன்படுத்திருக்கிறாங்கன்னா அதை பற்றி யாரும் கண்டுக்கவே தேவையில்லை. ஆனால் வெடிமருந்து தயாரிக்கிற பொருளை ஒருத்தர் 2 ட்ரக் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ட்ரக் தான் செலவு பண்ணுறாங்கன்னா இன்னொரு ட்ரக் எங்கே போச்சுங்கிற கேள்வி இயல்பாக இன்டெலிஜென்ஸ்க்கு வரணுமா வரக்கூடாது? வரணும் இல்லையா? ஆமாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த நம்ம பறிமுதல் செய்யப்பட்ட அந்த 3 டன் அமோனியம் நைட்ரேட்டு வெடிக்க செய்திருந்தால் பயன்படுத்தியிருந்தால் இதை விட 15 மடங்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டுரும். அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றது இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து இன்னும் திறன்பட வேலை செய்யுங்களும் நம்ம சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு டெல்லியிலேயே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்றால் பஹல்காம் தாக்குதல் யாரால் நடந்தது? இந்த கேள்வி இப்போ திருப்பி பேக் ட்ராக்ல வருது இல்லை. புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்தது? இதை அதாவது இப்போ பஹல்காம்ன்றது வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அஜய் சுக்லான்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்ட் அப்போவே சொன்னார், இது செக்யூரிட்டி ஃபெயிலியர் மட்டும் கிடையாது, ப்ராபகண்டா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா
நாங்கள் காஷ்மீரில் 370 நீக்கிவிட்டோம், தொடர்ந்து இது டூரிஸ்ட் பிளேஸ் நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். அவனை ப்ரொவோக் பண்ணுறது, அவன் என்ன பண்ணுறான், உன்னோட பிரச்சாரத்தை முறியடிக்கணும்னு வந்து அப்பாவி மக்களை கொல்றான். அப்போ நீ இன்டெலிஜென்ஸு செக்யூரிட்டி ஃபெயிலியர் மட்டும் இல்லாமல் நீ பிரச்சார ரீதியாகவும் ஃபெயிலியர் ஆகிருக்க. அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, டெல்லியிலே இப்படி பள்ளி இழிக்கிற மாதிரி நீ செக்யூரிட்டியை வச்சுக்கிட்டு, உளவுத்துறையை வச்சுக்கிட்டு, எந்த தைரியத்தில் நீ வந்து காஷ்மீரில் நான் வந்து செக்யூரிட்டி கொடுப்பேன், எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போங்க டூருக்கு, எல்லாரும் நிலம் வாங்கலாம், ஆமாம், ஹோட்டல்ஸ் கட்டலாம் அப்படின்னு நீ வந்து உத்தரவாதம் கொடுக்குற? எதை நம்பி நான் இந்த நாட்டில் வந்து சுதந்திரமாக வாழ்கிறது? அதாவது தேசபக்தினா அது வந்து கொடியில் கிடையாது, அது இங்கே வாழ்கிற மக்கள் இருக்குது. தேசபக்தின்றது இங்கே இருக்கிற உழைக்கிற மக்கள், ரோடு போடுறதுலேருந்து நீ சொல்கிற இந்தியா கேட்லேருந்து இன்றைக்கி வந்து பறைசாற்றி கொள்கிற மால்லேருந்து மேலே போகிற சந்திரயானம் வரைக்கும் இங்கே இருக்கிற மக்கள், உழைக்கும் மக்கள் கட்டுறது. அப்போ அந்த மக்களின் உழைப்பு, அந்த மக்களின் நல்வாழ்வு தான் வந்து தேசன்றது. கொடியில் பாரத் மாதா கி ஜெயில கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவனுங்க கொடியவே ஏற்றுக்கல. ஆமாம், அது ஒன்று. ஆர்எஸ்எஸ் வந்து 2002-03 வரைக்கும் மூவர்ண கொடி ஏற்றுக்கல. வாஜ்பாய் அரசாங்கம் வந்து கெஞ்சி கூத்தாடி தான் எப்போ மூவர்ண கொடி ஏற்றுக்குங்க, ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்லி தான் கொடியை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறவர்களுக்கு என்ன தேசபக்தி உணர்வு இருக்க போகுது? இப்போ நம்ம இதை பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வைத்து அரசியல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து செய்கிற அரசியல் எதிர்வினை. நீங்கள் ஆல்ரெடி இதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பித்ததுனால தான் அரசியல் பேச வேண்டியிருக்குது. நம்ம எப்போதுமே அது 26 உயிராகட்டும், இங்கே 41 உயிராகட்டும், இப்போ 13 உயிராகட்டும், நாம் எப்போதுமே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்களுக்காக மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி சென்று விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேசவே தொடங்கணும் ஒவ்வொரு முறையும். ஆனால் நீங்கள் எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்படின்னா, இறந்த 26 பேரின் மனைவிகளையும் மகள்களையும் அம்மாக்களையும் கொச்சையாக பேசி வதந்திகளை பரப்பி கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்காக நீதி கேட்க போராடிய இராணுவ வீராங்கனையையும் பாகிஸ்தானின் தங்கை என்று அழைத்தவர்கள். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்களாம் எங்கள்கிட்ட வந்து அரசியல் பண்ணாதுன்னு சொல்ல முடியுமா? அதை வச்சு இதை தாண்டி தோழர், நேற்று உடனடியாக இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களுக்கு உஷா நிலை கொண்டு போகிறாங்க. சென்னை, இங்கே இருக்க கோவை உட்பட ஒரு பாதுகாப்பை கொண்டு வராங்க. அப்படி அவன் நடைமுறைப்படுத்தணுமா? நான் இந்தியா முழுக்க உஷா நிலைக்கு பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் தான். எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணி எங்கிறது வந்தாங்க இப்போ இப்படிலாம் தெரியாது, அதெல்லாம் ஓகே. டெல்லி ஓகே, இங்கே சென்னை வரைக்கும் பாதுகாப்பு பண்ணணும். இல்லை, ஒரே நாடு தானே, ஏன்னா ஒரே பாஸ்போர்ட்டில் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகலாம்ல, அதனால் பண்ணுறது ஓகே தான். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏன் தென் மாநிலங்களில் இவ்வளவு தாக்குதல்கள் நடக்கிறது இல்லை? எதனால்? ஏன்னா இதுக்கு பிரச்சனை வந்து ஒரு வெறும் செக்யூரிட்டி பிரச்சனையும் வெறும் இன்டெலிஜென்ஸ் பிரச்சனை மட்டும் கிடையாது, இதெல்லாம் கடைசி லேயர். இப்போ நீங்கள் வந்து காஷ்மீரில் அவ்வளோ நடக்குதுன்னா அதுக்கு பிரச்சனை என்ன? அது முக்கிய பிரச்சனை அரசியல் பிரச்சனை. அங்கே இருக்கும் மக்களுக்கு அவர்களுக்கான உரிமையை கொடுத்து விட்டால் அது ஏன் அங்கே நடக்க போகுது? அதே போல் தான் நீங்கள் வட இந்தியாவிலையும் நீங்கள் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி ஏற்படுத்துறீங்க? ஏன் வந்து அங்கே இன்னும் இதை ஒட்டிய எதிர்வினைகள், எதிர்வலைகள் ஏன் அங்கே பயங்கரமாக இருக்குது? ஏன்னா இங்கே வந்து மக்கள் சுமூகமாக வாழ்வதற்கும் மத நல்லிணக்கத்துக்கும் ஒரு வழிவகுக்கும் ஒரு முறை இருக்குது. அங்கே மக்கள் சாமானிய மக்களுக்கு எப்பயுமே காழ்ப்புணர்வு அப்படிங்கிறது வந்து இயல்பு கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்வாதாரமே ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு நான் போய் ஒரு இஸ்லாமியனை ஒடுக்குறேன், இல்லை இஸ்லாமியன் ஒருத்தர் நான் போய் ஒரு இந்துவை ஒடுக்குறேன்னா அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, உன் வாழ்வாதாரம் இப்படி சிக்கலாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த மதத்துக்காரன் தான் அப்படின்னு சொல்லித்தரப்படுகிறது. சரி, சொல்லித்தரப்படுகிறதுனா அந்த மக்களுக்கு அறிவில்லையா அப்படின்றது கிடையாது. நீ வந்து ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், எல்லா ஊடகத்தையும் கையில் வைத்து கொண்டு இருப்பவர்கள், மக்கள் பார்க்கும் எல்லா வெளிகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் தொடர்ச்சியாக இதைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் வேறு எந்த காரணமே மக்கள் கண்ணுக்கு 11 வருஷமாக பல்ல அப்படின்னா மக்கள் வேறு என்ன நினைக்கக்கூடும்? அப்போ இதை வைத்து கொண்டு அங்கே அரசியல் செய்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் இது போன்ற தாக்குதலுக்கு நீங்கள் களம் அமைத்து கொடுப்பீர்கள். முதல்ல அரசியல், அதுக்கப்புறம் தான் இன்டெலிஜென்ஸ்லாம். அப்போ பாஜக தோற்றது அரசியல் ரீதியாகவும் சரி, இன்டெலிஜென்ஸ் ரீதியாகவும் சரி, அங்கே நீங்கள் வந்து கண்காணிக்க தவறிய கடைசி லெவல் பாதுகாப்பு எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி.
Meriba Paneer Soda. I trust Meriba.